நண்பர் லாசரு தூங்குகிறார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்திருக்கின்றான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீசர்கள், ஆண்டவரே, நித்திரையடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். யோவான் 11:12-13. ஆண்டவராகிய கிறிஸ்து மரணத்தை ஒரு ஆழ்ந்த தூக்கம் என்று இந்த பகுதியில் குறிப்பிடுகிறார். உயிர்த்தெழுதலின் அடையாளமாக லாசருவை உயிர்ப்பிக்கிற சம்பவம் இங்கே யோவான் விளக்குகிறார். இயேசு மிகவும் நேசித்த குடும்பம்தான் லாசருவின் குடும்பத்தினர். அன்றைய ரோம இராணுவத்தால் மிகவும் துன்புறுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பமாக லாசருவின் குடும்பம் காணப்பட்டது. லாசரு சகோதரி மரியாள் மீது ரோம இராணுவம் பாலியல் வன்புணர்வு செய்து அவளை பாவியான பெண்ணாக மாற்றியது. யூத சமூகம் அவளை பாவியாக கண்டது. இந்த பாவியான லாசருவின் சகோதரியாகிய மரியாள் இயேசுவுக்கு பரிமள தைலம் பூசினாள். லாசரு குடும்பம் இயேசுவை அதிகம் நேசித்தது. சமூகம் ஒதுக்கிய லாசருவை இயேசு சிநேகிதனாக ஏற்று நண்பராக்கினார். லாசரு மரித்தபோது மரியாள் சொன்னாள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் லாசரு மரிக்க மாட்டான். இயேசு உண்மையாக நேசித்த வீட்டில் வந்த மரணத்தை ஜெயமாக மாற்றி உயிர்த்தெழுதல் செய்தார். எனவே கிறிஸ்துவை உண்மையாய் நேசிக்கின்ற ஒவ்வொருவரையும் கிறிஸ்து உயிரோடு எழுப்பப் போவதற்கு அடையாளமே லாசருவை உயிரோடு எழுப்பும் நிகழ்வு என்பதை நாம் ஆழமாக நம்புவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.